வேற தமிழக அரசியல் வேற. பீகார் வந்து இல்லிட்ரேட். அங்க வந்து பெரும்பான்மையானவங்க கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஏழைகள், தொழிலாளிகள் அதிகம். ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தேர்தல் முறைகேடுன்னு தான் சொல்லணும். குடும்பம் சோனியா காந்தியோ, ராகுல் காந்தியோ எங்களுக்கு காங்கிரஸே வேணாம்னு ஒதுக்கிட்டாங்கன்னா காங்கிரஸ் வலுவிழந்துரும். ஆமா, அந்த குடும்பத்தை ஏத்தாங்கன்னா எந்த இவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் காங்கிரஸ்ல இதாயிடும். இந்த மாதிரி ஒரு 140 வருஷம் உயிரோட்டம் உள்ள கட்சியா இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ். இந்தியாவில் ராகுல் காந்தி, நேரு, பிரியங்கா, சோனியா காந்தி, கார்கே மற்ற தலைவர்கள் வராங்களே தவிர அவங்கள நம்பிதான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. 2010 வந்து இளைஞர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவு 14 லட்சம் பேர் உறுப்பினர் சேர்ந்தாங்க. அந்த உறுப்பினர் சேர்த்தவங்கள அதை கண்டினியூவா அவங்கள வந்து பயன்படுத்தல கட்சி தலைமை. அது பெரிய தவறு தான். வந்து என்ன நிலைப்பாடு இவங்க எடுக்க முடியாது. இவங்க பேசலாமே தவிர அகில இந்திய காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதுதான் இவங்க பேசணும். இன்றைக்கு திரு ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து செல்வ பெருந்தகையின் கருத்தை மீறி ஒரு குரலை உயர்த்துகிறார் அப்படின்னா மத்தியில இருந்து அவருக்கு ஆதரவு கிடைத்திருப்பதால் அவர் செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சொல்றதுதான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த காங்கிரஸ்களுடைய மனநிலை. செல்வ பெருந்தகை அதில் உடன்பாடு தான். அது வெளிப்படையா அவர் சொல்லலையே தவிர மற்றபடி ஒட்டுமொத்த காங்கிரஸ்களுடைய மனநிலையும் ஆட்சியில பங்கு வேணும், அதிகமான சீட்டு வேணும்ன்றது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து. புருஷனை நம்பி புருஷனை கைவிட முடியாது இல்லையா? அது மாதிரி தாவேக என்ற ஒரு கட்சி இன்னைக்கு வந்துருது. ஏதோ ஒரு மாயை. அது எந்த அளவுக்கு வெறிய வெற்றி பெறும், தனியா நின்று அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சில செயல்பாடுகளை கண்டித்திருக்கிறீர்கள். இதை ஒரு வெளிப்படையா ஏன் நீங்க காங்கிரஸ் பேச மாட்டீங்க? அப்படியே தடவை கொடுத்துட்டு போறீங்க. அதான் உண்மை, நீங்க சொல்றது உண்மை. அவங்கள ஆளுங்கட்சி ஏற்று நாங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ண முடியான்னு கேட்டா கூட்டணி. அதுல வந்து சில கருத்து வேடுகள் நம்ம சொல்றோமே தவிர இதுல அவங்களுடைய ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு அனைத்தும் 100% சரின்னு சொல்ல முடியாது. முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் கூட வாங்க சார் கள்ளக்குறிச்சின்னு கூப்பிட்டார். என்னை பார்த்த உடனே கள்ளக்குறிச்சி வாங்கினாரு. அதனால அந்த பேரு மிகப்பெரிய அவப்பெயர் தான். இனிய தமிழ்நாடு நண்பர்களே, சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய முன்னாள் சேர்மன், தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய பிரமுகர் திரு சங்கராபுரம் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு நேர்களில் இருந்திருக்கிறார். தமிழக அரசியல் குறித்தும் தேசிய அரசியல் குறித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரசின் செயல்பாடுகள் என பல்வேறு விஷயங்களை நம்மோடு விவாதித்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். இனிய தமிழ்நாடு சார். திரு சங்கராபுரம் சீனிவாசன் அவர்கள் தமிழகம் முழுவதும் அறிந்த ஒரு பிரபலமான காங்கிரஸ் பிரமுகர். இருந்தாலும் கூட நம்ம அந்த நேயர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து பை பர்த் காங்கிரஸ் குடும்பம். என்னுடைய அப்பா, என்னுடைய மாமனார் அந்த காலத்திலே ஜில்லா டிஸ்ட்ரிக்ட் மெம்பராக இருந்தாங்க, வில்லேஜ் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. நான் வந்து மாணவர் காங்கிரஸில் முதல்ல ஆரம்பிக்கிறேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1971 பிஏ முதல் வருஷம். அதில் வந்து 1973 மாணவர் காங்கிரஸினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதுதான் என்னுடைய முதல் அரசியல் நுழைவு. நான் ஒரு யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு லா காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். லா காலேஜில் 1981, 84 லா. அங்கே வந்து அந்த மெட்ராஸ் லா காலேஜ் அது. அதில் வந்து மாணவர் காங்கிரஸினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அது முடித்த உடனே லா முடித்த உடனே அரசியல் முழு நேர அரசியல்வாதி ஆகிடும். அப்போ வந்து 1984 டிகிரி முடித்த உடனே என்னுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் சிவாஜி கணேச எம்பிஎஸ் எம்எல்சி தலைவர் அவருடைய தலைமையில் ஒரு பார்ட்டி நடக்குது. அதில் கலந்து எனக்கு வாழ்த்துறாங்க. 86 உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கிறாங்க. அதில் சங்கராபுரத்துக்கு நான் மனு கொடுக்குறேன். என்னுடைய மனுவை வந்து நானே வேட்பாளராக என்னை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அப்போது அதில் வந்து பொது தேர்தல், தமிழ்நாட்டில் முதல் பொது தேர்தல் உள்ளாட்சி தேர்தல். அது மட்டும்தான். அதுக்கு பிறகு அந்த தேர்தல் முறை இல்லை. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மனாக மட்டும்தான். அது வந்து 86 91 வரைக்கும் 5 வருஷம். 3 வருஷம் முதல்ல பீரியடு. அப்புறம் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 வருஷம் ஆக்கிடுறாங்க. அதுக்கு முன்னாடி 3, 5 ஆக்கிடுறாங்க. 5 வருஷம் சேர்மனாக இருந்து அந்த பணிகளை வந்து என்னுடைய 45 பஞ்சாயத்து அதில் சங்கராபுரம் யூனியனில், சங்கராபுரம் டவுன் பஞ்சாயத்து உள்பட 45 பஞ்சாயத்து மிக சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய நன்மதிப்பு எல்லா கிராமத்துக்கும் என்னுடைய முதல்ல நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே குடிநீர் பிரச்சனையை தீர்க்கணும்னு தான் என்னுடைய முதல் குறிக்கோள். அதில் வந்து 26 கிராமங்களில் மேல்நிலை தொட்டி கட்டி அதை அந்த அப்போதைய டாட் போர்டு சேர்மன் உட்காந்து சந்தை அழைச்சிட்டு வந்து ஒரே இடத்துல வந்து 26 வாட்டர் டேங்கையும் வச்சு திறப்பு வைக்கணும். அதன் பிறகு அடுத்தது பள்ளி கட்டிடங்கள் இல்லாதவர்களுக்கு ஸ்கூல் பில்டிங் கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அப்போ வந்து நிதி ரொம்ப கம்மியாக வரும். இல்லாத ஊருக்கு அந்த பில்டிங்கை அலாட் பண்ணணும். அதன் பிறகு குடிநீர் வசதி எந்த கிராமம் முக்கியமான குடிநீர், பள்ளி கட்டிடம், சாலை வசதி இருக்குது. எந்தெந்த கிராமங்களுக்கு சாலை வசதி தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தேன். பட் சிமெண்ட் ரோடு வந்து எல்லா கிராமத்துக்கும் சிமெண்ட் ரோடு வந்து
45 கிராமத்துக்கும் சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். மற்றபடியே சத்துணவு கூட மற்ற எல்லா பணிகளும் அது மாதிரி மக்கள் நல பணியாளர், சாலை பணியாளர்லாம் அப்போல்லாம் வந்து நேரடியாக நியமனம் நாங்கள் தான் பண்ணியாகணும். வேறு நாங்கள் சொல்கிறத அப்படியே வந்து போட்டு கொடுத்தாங்க. சாலை பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், இந்த சத்துணவு பொறுப்பாளர்கள் எல்லாமே நம்மளே நியமனம் பண்ணோம். அதில் வந்து எந்தவித தவறும் நடக்காத அளவு நேரடியாகவே பண்ணி அந்த 5 வருஷம் நல்லா சிறப்பாக செயல்பட்டு எனக்கு வந்து நல்ல பேரோட எங்கள் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உடையவர்கள் இல்லையா நீங்க? இப்போ உங்கள்கிட்ட இருந்து தேசிய அரசியலில் இருந்து மாநில அரசியல் பல்வேறு விஷயங்களை கேட்பது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீகார் தேர்தலில் காங்கிரசினுடைய தோல்வி தமிழக அரசியலை பாதித்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பீகார் அரசியல் வேற, தமிழக அரசியல் வேற. பீகார் வந்து இல்லிட்ரேட், அங்கே வந்து பெரும்பான்மையானவங்க கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஏழைகள், தொழிலாளிகள் அதிகம் இல்லை. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிலை கிடையாது. நல்ல அரசியல் விழிப்புணர்வு உள்ள மாநிலம். இந்தியாவிலேயே அதிக விழிப்புணர்வு உள்ள மாநிலம் தமிழகம். பீகார் தேர்தல் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தேர்தல் முறைகேடுன்னு தான் சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடி அங்கே அலையன்ஸை ஃபார்ம் பண்ணதில் சரியான முறையில் அந்த என்டிஏ கூட்டணி வந்து சரியான முறையில் கையாண்டு முக்கியமான கட்சிகளை, முக்கியமான அரசியல் செல்வாக்குள்ளவர்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்க முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி சீட்டை பிரச்சனை எல்லாம் கொண்டு போட்டாங்க. இல்ல, ராகுல் காந்தி அவர்கள் தொடர் தோல்விகளை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாலே. அப்போ அவர் இந்த கூட்டணி அமைப்பதில் அவர் வந்து ஒரு மெத்தனமாக செயல்படுகிறார்னு சொல்லுவாங்க. மெத்தனமானு சொல்ல முடியாது. அவருடைய அனுபவத்தில் எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்குது. பட் தேர்தல் கமிஷன் வந்து சரியா இல்லை. தேர்தல் கமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம். உச்ச நீதிமன்றம் சில நேரத்தில் சரியா பண்ணாங்க, சில நேரத்தில் அது வந்து சரியா முடிவெடுக்கும். இந்த ஓட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் நடத்தினார். அது வந்து பல உங்களுக்கு உண்மையான ரெக்கார்டு எவிடன்ஸை கொடுத்தாரு. அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்க மறுக்குது. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் அதை கவனத்தில் கொண்டு உடனடியாக அதை நிறுத்தி வைக்க முடியல. இல்லை, அதனால ஓட் ஸ்டோரி பெரும்பாலும் நடந்தது. இல்லை, இப்போ இந்த எஸ்ஐஆர் நடைமுறைகளை வந்து பீகாரிலும் எதிர்க்கிறீர்கள், தமிழ்நாட்டிலையும் எதிர்க்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கூட்டணி அரசான திமுக அதை வந்து சிறப்பாக செயல்படுத்துவதாக கட்சியினரே சொல்றாங்க. இல்லை, திமுக வந்து சிறப்பாக செயல்பட்டா சொல்றாங்க தவிர எஸ்ஐஆர் இருக்கக்கூடாது, சரியா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் அது ஆர்எஸ் பாரதி மீது நீதிமன்றம் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்கல்ல. அதான் அது அவங்க வந்து அவங்க நிலைப்பாடு வந்து இங்க வந்து எதுக்குறாங்க. அதே சமயத்தில் அந்த அரசாங்கத்தை அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவை அவங்க செயல்படுத்துறாங்க. அரசாங்கம் பதவியில் இருக்கிறதுனால அந்த உத்தரவை அவங்க செயல்படுத்தி ஆகணும். செயல்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. கொள்கை ரீதியாக அவங்க எதுக்குறாங்களே தவிர செயல்பட்டாக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. இல்லை, எஸ்ஐஆரில் முறைகேடுகள் நடைபெறும் திமுகவும் காங்கிரசும் குற்றம் சாட்டுமானால், ஆனால் ஆளுங்கட்சியாக இருப்பது வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக தானே. அப்படி இருக்கும்போது எப்படி முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? முறைகேடு நடக்காத பார்த்துக்கிறது நம்முடைய கடமை. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, நடத்துறதுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா விழிப்புணர்வு அதிகம் உள்ளமா. இங்க திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் வலுவான அமைப்புகள் கொண்ட கிராம லெவலில் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு புதுசா ஒரு ஆளையோ, செத்து போனவங்களையோ அல்லது இடம் விட்டு இடம் போனவங்களையோ அவங்களெல்லாம் வந்து சேர்த்தா இங்க கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஐஆர்ல தவறான நபர்களை சேர்க்க முடியவே முடியாது. அப்படி மற்ற ஸ்டேட்ல பண்ண முடியுமோ இந்த ஸ்டேட்ல பண்ணவே முடியாது. தேசிய தலைமையான திரு ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்தும், பிரியங்கா காந்தியை எதிர்த்தும் அகமது பட்டேலுடைய மகன் ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார். இதை வந்து அவருடைய தனிப்பட்ட குரலாக பார்க்கணுமா, இல்லை ஒட்டுமொத்த காங்கிரசின் மனசாட்சி குரலாக பார்க்கணுமா? அகமது பட்டேல் ராஜீவ் காந்திக்கு இந்திரா காந்தி காலத்துல இருந்து தொடர்ந்து இருக்க வரும் அவங்களுடைய முக்கியமான பொறுப்புல அவருடைய பையன் தான் இந்த எதிர்ப்பு தெரிவித்தார். அவருடைய பையன் ஏன் என்னன்னு சொன்னாரு எனக்கு புரிய கேட்கல, நானும் பார்க்கல. அவருக்கு பதவி அவங்க அப்பா இருந்த பதவி கொடுக்கலன்ற விருப்புணர்வோட சொல்லிருக்கலாம். அவர் சொல்றதெல்லாம் ஒன்றும் யாரும் கருத்தை எடுத்துக்க முடியாது. அவர் பெரிய அரசியல் தலைவர் கிடையாது. அவர் ஏதோ சின்ன புதுசா வந்திருக்காரு. திரு சீதாராம் கேசரி அவர்களுக்கு பிறகு தொடர்ந்து வந்து காந்தி குடும்பத்தாரால் மட்டும்தான் காங்கிரஸ் வழிநடத்தப்படுகிறது. திரு கார்கே அவர்கள் தேசிய தலைவராக இருந்தாலும் முடிவெடுப்பது எல்லாம் ராகுல் காந்தி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து நிலவி வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை குற்றச்சாட்டுன்னு எதிர்கட்சிகள் எதிரிகள் வேணா சொல்லாம தவிர, பட் காங்கிரஸ் என்பது அந்த நேரு குடும்பத்துக்கு மட்டும்தான் அது வந்து இந்த நாட்டுல இருக்காங்க. நேரு குடும்பம், சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ எங்களுக்கு காங்கிரஸே வேணான்னு ஒதுங்கிட்டாங்கன்னா காங்கிரஸ் வலுவிழந்துடும். அதனால அந்த காங்கிரஸுக்காக பல தியாகங்களை செஞ்ச குடும்பம் அது. நாட்டில் நிறைய செஞ்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த நேரு குடும்பம் செஞ்ச தியாகத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால சீதாராம் கேசரி வந்து சோனியா காந்தியினுடைய ஆசையோடு இருந்தாங்க. அதனால சோனியா காந்தி அன்னைக்கு அரசியல் வர விரும்பல. அதனால அவர் இருந்தார். தவிர மற்றபடி இவங்க அரசியல் வந்தவரை கூட மற்றவங்க அது போய் அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுகிறது. நேரடியாக சோனியா காந்தி ஈடுபடாத பொழுது சீதாராம் கேசரி அவர்களின் தலைமையில் இருந்த காங்கிரஸ் வலுவாக இருந்தது. அதன் பிறகு இவங்க நேரடியாக அரசியல் ஈடுபட ஆரம்பித்த பிறகு எத்தனை தலைவர்களை வைத்தாலும் அவங்க வந்து ஒரு டம்மியா தான் செயல்படப்பட்ட. சோனியா காந்தி வருவதற்கு முன்னால இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. சோனியா காந்தி வந்த பிறகு தான் பல மாநில காங்கிரஸும் இந்திய கவர்மெண்ட்டும் சோனியா காந்தி அரசு பொறுப்பேற்ற பிறகு தான் அரசாங்கம் அமைச்சாங்க. அதனால
தலைவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் தனிப்பட்ட செல்வாக்கு அவங்களுக்கு கிடையாது. அந்த தொகுதிகள் இருக்குமே தவிர இந்தியா முழுமைக்கு செல்வாக்கு உள்ள குடும்பம் நேரு குடும்பம். இப்போதைக்கு அவங்க சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தான். அதனால மற்ற தலைவர்கள் வரலாம் போலாமே தவிர அவங்க வந்து ஒரு குடும்பத்தை அந்த காங்கிரஸ் கட்சியோட ஒரு பெரிய சொத்து. அவங்க தான் வந்து ஒரு ஆரிஜன் மாதிரி. அதனால அவங்கள வந்து மற்றவங்க டிபெண்ட் பண்ணி தான் போக முடியும் தவிர அவங்க இல்லாம காங்கிரஸ் கிடையாது. அப்ப தலைமையை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வலுவிழந்து போயிடுவார்கள் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, அந்த குடும்பத்தை ஏத்தாங்கன்னா எந்த இவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் காங்கிரஸ்ல இதாயிட்டாங்க. கட்சி அரசியலை வந்து இந்த தேசத்திற்கே கற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் தான். இன்னைக்கு எத்தனை கட்சிகள் எதிர்கட்சிகள் இருந்தாலும் மற்ற இந்த மாநில கட்சிகள் இருந்தாலும் அவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து தான் வெளியில வந்திருப்பாங்க. இன்று காங்கிரஸ் எதிர்க்கக்கூடியவர்கள் கூட காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகாம அது பாதாளத்தை நோக்கி போகிற மாதிரி பார்வை இருக்கிறது. எதனால இந்த நீங்க மாதிரி? சொல்றது உண்மைதான். காங்கிரஸ் வந்து 140 வருஷம் உலகத்துல இந்த மாதிரி ஒரு 140 வருஷம் உயிரோட்டம் உள்ள கட்சியா இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. அதான் பல தலைவர்கள் வந்திருக்காங்க, பல ஆட்சிகள் இருந்திருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு 140 வருஷம் கடந்தும் இன்னைக்கு உயிரோட்டம் உள்ளதா இருக்கிற கட்சி காங்கிரஸ்னா அது அதனுடைய செயல்பாடு ஒன்று பார்த்துக்க. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். மற்ற கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸ், அவங்கெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டை பத்தி பேசுவாங்க. இந்தியாவில் இன்னைக்கு ஒரே கட்சி தான் காங்கிரஸ். எல்லா சமுதாயமும் சமதர்ம சமுதாயம் பேசுற ஒரே கட்சி காங்கிரஸ். பிஜேபி வந்து இந்துக்களுக்கான கட்சி மட்டும் இல்ல, திரு மறைந்த சோ அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவாரு, காங்கிரஸ் வந்து இருந்தால் மட்டுமே பாஜகவை அடக்கியாள முடியும் அப்படின்னு குறிப்பிடுவாரு. காங்கிரஸ் தனது வலுவை இழந்து விட்டால் அது சர்வாதிகார போக்கு பாஜகவால அதிகரிச்சிடும் அப்படின்னு அவரே அடிக்கடி. இல்ல, உண்மைதான் அது. காங்கிரஸ் வலுவை இழந்துட்டா இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு ஒற்றுமை சொந்தகம் ஏற்படும். இன்னைக்கு காங்கிரஸால மட்டும்தான் இந்தியாவுடைய ஒருமைப்பாடு ஒன்றா இருந்துட்டு இருக்கு. இல்லைன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் அல்லது பிஜேபி போன்ற ஒரு மதவாத கட்சிகள் வந்தாச்சுன்னா அவங்க சர்வாதிகார ஆட்சி கொண்டு போடுவாங்க. அதனால காங்கிரஸ் மட்டும்தான் இந்த பிஜேபி எதுக்க முடியும். காங்கிரஸால மட்டும்தான் இந்தியனுடைய ஒரு ஒருமைப்பாட்டை காப்பாற்ற முடியும். மற்ற கட்சியெல்லாம் பண்ண முடியும். இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான செயல்பாடுகள் நடைபெற்று இருக்கு. அது எப்படி நடந்துட்டு இருக்கு சார்? எந்த மாதிரி? காங்கிரஸ் கட்சியில் இது வரைக்கும் நியமன பதவிகள், மாநில தலைவர்களும் மற்ற மாவட்ட தலைவர்கள் எல்லாமே நியமன பதவிகள் இருக்கு. இப்போதைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய கார்கே அவர்களுடைய ஆலோசனைப்படி யாரும் நியமனம் பண்ணக்கூடாது. அந்தந்த மாவட்டத்துக்கு சென்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு கட்சிக்காரர்களைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் அழைத்து கருத்து கேட்டு நிறுத்து. இதுல யார் போட்டா இளைஞராக இருக்கணும். முதியவர்கள் வந்து அரசியலிருந்து ஆலோசகராக வரலாமே தவிர இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவங்களுக்கு வந்து ஆக்டிவா டைனமிக்கா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிவிடணும். அதுல வந்து அவங்களுடைய பின்புலத்தை பார்க்கணும். பேக்ரவுண்ட், அவங்க பாரம்பரிய காங்கிரஸ்காரங்களா, கட்சிக்கு என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவங்க வந்து பொறுப்புக்கு வந்தாச்சுன்னா எப்படி செயல்படுவாங்க, அவங்களோட ஐடியாலஜி வச்சிருக்காங்களா, இதெல்லாம் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. பர்சனலா விசாரிச்சு ஒவ்வொருத்தையும் 1 to 1 விசாரிச்சு இதில் ஒரு லிஸ்ட் தயார் பண்ண சொல்றாங்க. ஒரு 6 பேர் கொண்ட பட்டியல், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 6 பேர். பெரும்பான்மை சமுதாயம், மைனாரிட்டி சமுதாயம், தலித் சமுதாயம், பெண்கள் மத்தியில் ஒன்று, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணி சொல்லி 6 பேர் கொண்ட பட்டியல் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து வந்துக்கிற அப்சர்வர், இப்போ கள்ளக்குறிச்சி வந்து அப்சர்வர்னா பெரிய பாரம்பரிய காங்கிரஸ்காரர், ஹானஸ்டா எல்லா இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வந்து பெரிய பொறுப்புல இருந்தவங்க. அவங்க எதையும் வந்து பார்க்கறது கிடையாது. அவங்க வந்து கட்சி நல்லா இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் விசாரணை பண்ணி ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போய் டெல்லியில கொடுக்குறாங்க. பட்டியல் 6 பேர் கொண்ட பட்டியல் 1, 2, 3, 4 கொடுப்பாங்க. அதுல யார் வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது நம்பர் 1, 2 அப்படி வரும் இல்லையா, அதுல வந்து எலிஜிபிலிட்டியை ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் முடிவு பண்ணுவாங்க. இது மாவட்ட அளவிலான இதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. மாவட்ட அளவில் இங்க வந்துருக்காங்க பாருங்க, அந்த அப்சர்வர், ஆல் இந்தியாவில இருந்து அப்சர்வர், அந்த அப்சர்வர் கூட 2 பிசி, இது தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் அனுப்பி 2 பேர் 3 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு 3 பேர் சேர்ந்தாலும் அந்த டெல்லியில இருந்து வந்தவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. அவர் வந்து எத்தனை பேர் பேசினாலும் அவர் மட்டும் தான் தனியா நோட் போட்டு ராகுல் காந்தி கிட்ட கொடுக்குறாரு, கார்கே கிட்ட கொடுப்பாரு. இப்ப இதுல வந்து காங்கிரஸினுடைய மூத்த தலைவருடைய ஆதிக்கம் இதுல இருக்க முடியாது. யாருடைய ஆதிக்கம்? நம்ம கோட்டா சிஸ்டம் கிடையாது. தலைவர்களுடைய சிபாரிசு எந்த சிபாரிசும் கிடையாது. நேரடியாகவே ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் முடிவு பண்றாங்க. ஆல் இந்தியா வேணுகோபால் அவர்கள். பொதுவாக ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது புதியவர்களுடைய சேர்க்கை, இளைஞர்களுடைய செயல்பாடுகளை இதை பொறுத்தவர். காங்கிரஸ்ல வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தினர் தான் திரும்பவும் உறுப்பினர்கள் ஆறாங்களே தவிர பொதுமக்கள்ல இருந்து உறுப்பினர்களை எடுப்பதில் என்ன தயக்கம் இருக்கும், ஏன் சேர்க்கறதுல அவ்வளோ ஒரு இதா இருக்கு? நீங்க சொல்றது உண்மைதான். காங்கிரஸ் கட்சியில புதியவர்கள் சேர்க்கறது கம்மியா தான் இருக்காங்க. இப்போ புது கட்சி வர்றதுனால நிறைய பேருக்கு வந்து பழசை இருந்து சலிச்சு போகிறது, புதுசா வர கட்சியில் சேர்ந்து போகலாம்னு சில இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிவிக்கு எல்லாம் அந்த மாதிரி இதாக ஒரு ஆர்வம் போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில பாரம்பரியமா இருக்கவங்களுடைய குடும்ப வாரிசுகள் வராங்க, புதுசா கம்மியா வராங்க. மற்ற கட்சியில வந்து சேர்ற அளவு காங்கிரஸ் சேரல. அதற்கான தலைமை இங்க வந்து உருவாக்கணும். ஒரு நம்பகத்தன்மை உள்ள தலைமை வேணும்.
இன்னைக்கு இந்தியாவில் ராகுல் காந்தி, நேரு, இது பிரியங்கா, சோனியா காந்தி, கார்கே மற்ற தலைவர்கள் வராங்களே தவிர அவங்கள நம்பி தான் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. 2010 வந்து இளைஞர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவு 14 லட்சம் பேர் உறுப்பினர் சேர்ந்தாங்க. அந்த உறுப்பினர் சேர்த்தவங்கள அதை கண்டினியூவா அவங்கள வந்து பயன்படுத்தல கட்சி தலைமை. அது பெரிய தவறு தான். அப்போ வந்து அவ்வளோ இளைஞர்கள் வரிசையா சேர்ந்தாங்க. ஒரு தன்னிச்சையாவே ஒன்றும் யாரும் சிபாரிசு பண்ணல. ஆனா அந்த வந்து காங்கிரஸினுடைய தலைமை சரியா பயன்படுத்தல. இப்போ காங்கிரஸ் தலைமைனா தமிழக தலைமையை சொல்றீங்களா, தேசிய தலைமை? தேசிய தலைமை தான் காரணம். தேசிய தலைமை ராகுல் காந்தி அதை கண்டினியூ பண்ணல. இப்போ பொதுவாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னா, ஒரு கோஷ்டி முதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்கான கோஷ்டியை உருவாக்கிடுவாங்க. ஆனா இந்த தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தையில வந்து எல்லாம் ஒன்னா இணைந்து செயல்படுவாங்க. அப்படிதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப தொகுதி பேச்சுவார்த்தையிலே ஒரு 2 குழுக்களாக பிரிகிறார்களே. இவர் ராஜேஷ்குமார் அவர்கள் தலைமையில ஒரு குழு சொல்றாங்க, செல்வ பிறந்தகை அவங்க வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இவங்க தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சியினுடைய மூத்த உறுப்பினரா நீங்க இவங்க வந்து என்ன நிலைப்பாடு இவங்க எடுக்க முடியாது. இவங்க பேசலாமே தவிர அகில இந்திய காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதுதான் இவங்க பேச முடியும். இவங்க தனிப்பட்ட வெறுப்புகள்லாம் இவங்களுக்கு இடமே கிடையாதுங்க. மேலிடத்துல ராகுல் காந்தியோ கார்கே அவர்களும் என்ன சொல்றாங்களோ அதை தான் இவங்க பேச முடியும். தொகுதிகளை அதிகமா கேட்கணும், ஆட்சியில பங்கு வேணும்ன்றது காங்கிரஸினுடைய எல்லா தொண்டருடைய மனநிலை. 50 வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஓட் பேங்க் இன்னும் குறையல. பாரம்பரிய ஓட்டு வங்கி அப்படியே தான் இருந்து பர்சன்டேஜ் குறைஞ்சு. காமராஜர் காலத்துல 40% தான், இன்னைக்கு நான் 5, 7%, 8% வரைக்கும் தமிழ்நாட்டில் கட்சி இருந்துட்டு தான் இருக்குது. அதனால இவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புக்கு கட்சி கூட்டணி பேச முடியாது. அகில இந்திய காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க பேச முடியும். இன்னைக்கு கூட பேச்சுவார்த்தைக்கு போறாங்க சிஎம்மோட பேசுறதுக்கு. அதுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான தொகுதிகள் வேணும், எந்தெந்த தொகுதிகள் எங்களுக்கு வந்து வேணும்ன்றத ஒரு ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறதும் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு தான். அதுல ஒண்ணு எல்லா தொண்டர்களும் உள்ள நிலைப்பாடு தான். இல்ல, இப்ப நீங்க ஆட்சியில பங்கு அப்படின்னு கேட்பதே வந்து ஒரு பெரிய தைரியமான முன்னெடுப்பாக அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்களை ஒட்டு நீங்க திமுக கூட்டணியை ஒட்டு தான் போயிருக்கீங்க. இன்றைக்கு திரு ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து செல்வ பெருந்தகையின் கருத்தை மீறி ஒரு குரலை உயர்த்துகிறார் அப்படின்னா, மத்தியில இருந்து அவருக்கு ஆதரவு கிடைத்திருப்பதால் அவர் செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. டெல்லியில என்ன சொன்னாங்கன்னு தெரியல, நம்ம தெரியாது அந்த அளவுக்கு. பட் ஆனா ராஜேஷ்குமார் சொல்றதுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த காங்கிரஸ்களுடைய மனநிலை. செல்வ பிறந்தைக்கு அதில் உடன்பாடு தான். அது வெளிப்படையா அவர் சொல்லலையே தவிர மற்றபடி ஒட்டுமொத்த காங்கிரஸ்களுடைய மனநிலையும் ஆட்சியில பங்கு வேணும், அதிகமான சீட்டு வேணும்ன்றது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இதுல கிடையாது. இந்த தாவாக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக குறிப்பிடுகிறார்கள். திமுக கூட பேசிட்டு இருக்கீங்க. எப்படி அவங்களோட பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படலைன்னா உடனே தாவேக்கா கூட வருவதற்கு வாய்ப்பு? தாவேக்கா கூட நாங்க பேச்சுவார்த்தை நடந்தல. தாவேக்கா அதுக்கான முயற்சியை பண்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அதை குறிப்பிட்டாரு திரும்பி தாவேக்காவோட இணைந்து நாங்க செயல்படுவதில் ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டாரு. அவர் சொல்றது இருக்கலாம், மேபி அதை பத்தி நமக்கு தெரியல. பட் விஜய் வந்து ராகுல் காந்தி சந்திச்சு பேசிட்டாரு கடந்த காலத்துல. இப்பவும் அதுக்கான முயற்சியை வந்து அவங்க எங்கேயோ சந்திச்சு, அதாவது வேணுகோபால் அவர்களும் அந்த தாவேக்கானுடைய நிர்வாகி பல இடத்துல சந்திச்சு பேசுனா தகவல் சொல்றாங்க தவிர எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் ஆனா அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல வருஷமா அப்படியே இருந்துருக்கு. அந்த கூட்டணியில கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அந்த கூட்டணி தொடரணும்னு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடி கூட அந்த கூட்டணி தான் இருக்கும் போது அந்த கூட்டணியை மாத்துறதுக்கு அவங்களோட இன்னைக்கு வந்து அரசனை நம்பி புருஷனை கைவிட முடியாது இல்லையா? அது மாதிரி தாவேக்கான்ற ஒரு கட்சி இன்னைக்கு வந்துருது. ஏதோ ஒரு மாயை. அது எந்த அளவுக்கு வெறிய வெற்றி பெறும், தனியா நின்று அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கலாம், குறிப்பிட்ட சதவீதம் ஒரு 5, 7, 10க்குள்ள ஏதோ வாங்கலாம்னு சொல்றாங்களே தவிர பட் அதனுடைய தேர்தல் நின்று அவங்க வாங்கின பிறகு தான் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு, எவ்வளவு அவங்களுக்கு சப்போர்ட் வேணும். கும்பல் கூடுறதுன்றது இயற்கை, நடிகர்களுக்கு கும்பல் கூடுறது இயற்கை. அதாவது இதுல தெலுங்கானாவில் பெரிய அந்த சிரஞ்சீவிக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னு 10 லட்சம் பேர் சேர்ந்ததா அகில இந்திய பத்திரிகைகள் வந்து சாதாரண நம்ம பத்திரிகைகள் அதை ஃபுல் பண்ணாங்க. அவரை இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாது. அதனால கூட்டம் கூடுறதை வச்சு ஒரு தலைவனுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ண முடியாது. படிப்படியா போதான் தெரியும். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், அது எந்த அளவுக்குன்னு இப்ப தெரியாது. ஆனா திமுக அவர் எதுக்குறதுனால இந்த கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப. திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவின்படி ஒரு குழு செயல்படுவதாகவும் சிதம்பரம் அவர்களின் அடிப்படை திமுக கூட தான் நம்ம இருக்கும் அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுக்க முடியல. சிதம்பரம் அது மாதிரி சொல்ல மாட்டாரு. ஏன்னு கேட்டா எல்லாமே ராகுல் காந்தி கார்கே முடிவு தானே தவிர அவர் சிதம்பரம் பெரிய அரசியல் வல்லுநர். அவர் வந்து தலைமைக்கு விரோதமா கருத்து சொல்ல மாட்டாரு, யதார்த்தமா பேசுவார தவிர திமுக கூட்டணியில இருக்கும் எதிர்காலத்துலயும் அப்படின்னு தான் அவருடைய நிலைப்பாடு. அதனால திமுக கூட்டணி வேணாம்னு எங்க தரப்பு யாரும் சொல்றோம். தனியா நின்று நம்ம தனியா ஒரு 3வது அணி அமைச்சு அதுல தாவேக்காவை கொண்டாந்து பண்ணலாம்னு யாராவது யோசனை சொல்லிருக்கலாம்.
அந்த யோசனை எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது. தமிழக அரசுடைய பல்வேறு செயல்பாடுகளில் காங்கிரஸ் கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கிறது. குறிப்பா உங்களுடைய பதிவுகளே பாத்தீங்கன்னா அந்த தெருக்களுக்கு ஜாதி பெயரை நீக்கிறது தொடர்பாக சில பதிவுகளை போடுறீங்க. அரசினுடைய சில செயல்பாடுகளை கண்டித்திருக்கிறீர்கள். இதை ஒரு வெளிப்படையா ஏன் நீங்க காங்கிரஸ் பேச மாட்டீங்க? அப்படியே தடவி கொடுத்துட்டு போறீங்க. அதான் அது உண்மை, நீங்க சொல்றது உண்மை. இப்ப நான் என்னுடைய கருத்து கூட நான் வெளிப்படையா ஓப்பனா பெருசா பேச முடியுது. நடுநிலைமையா தான் நான் சொல்லணும். ஜாதி பேரை வைக்கிறதுன்றது பல காலகாலமா இப்ப சென்னையில வந்து மவுண்ட் ரோடு தான் நீங்க சொல்றோம். அது வந்து அண்ணா சாலைன்னு மாத்திரம் பீச் ரோடு தான் நீங்க சொல்றோம். காமராஜ் சாலைன்னு சொல்றது இல்ல, ராஜாஜி சாலைன்னு சொல்றது இல்ல, பீச் ரோடு தான் சொல்றோம். அதனால எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாரம்பரியமா அந்த கழிச்சு பேர் தான் நிலைச்சு நிக்குதே தவிர புதுசா வந்து ஜாதி பேரை நீக்கிறதுன்றது இப்ப நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அது வந்தாலும் சரியா வராது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காங்கிரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? ஏன்னா மக்களுக்கான போராட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படுவதாக தெரியவில்லை. உண்மைதான் நீங்க சொல்றது. தமிழ்நாடு காங்கிரசினுடைய அறிவுரையின்படி அவங்க சொன்னாங்கன்னா அப்பப்ப ஆர்ப்பாட்டம் ஏதோ பண்ணிட்டு தான், கூட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்குது. இல்ல, மாநில அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் அது வேற. உள்ளூர் மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து காங்கிரஸ் பேசுவதே இல்லை அப்படின்னு இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு எழுச்சி கூட காங்கிரஸில் இல்லை அப்படின்றது. நீங்க உள்ளூர் பிரச்சனை நாங்க பேச முடியாது. ஏன்னு கேட்டா கூட்டணியில் இருக்கிறதுனால சில தவறுகளை நாங்க எங்க மாநில தலைவர் செல்வ பிறந்தகை சுட்டி காட்ட முடியுது. முக்கிய தலைவர்கள் சுட்டி காட்டுறாங்களே தவிர அவங்கள ஆளுங்கட்சி ஏற்று நாங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ண முடியும். ஏன்னு கேட்டா கூட்டணி அதுல வந்து சில கருத்து வேடுகள் நம்ம சொல்றோமே தவிர இதுல அவங்களுடைய ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு அனைத்தும் 100% சரின்னு சொல்ல முடியாது. அதுல பல குறைபாடுகள் உள்ளன. நிறைய நல்லதும் இருக்குது. அதுல அதாவது ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாவும் இருக்குது. அதனால அதை வந்து எங்க தலைமை தான் சொல்ல முடியுமே தவிர இங்க வந்து நாங்க தனிப்பட்ட எங்க சொல்ல முடியாது. எங்க தலைமையை மீறி நாங்க சொல்றது அரசியல் நாகரிகம் கிடையாது. பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையில கள்ளக்குறிச்சிக்கு வரை தந்திருந்தாங்க. குறைகளை நேரில் சந்தித்து அவர்கிட்ட தெரிவிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிவிக்கை வந்துருச்சு பொதுமக்களுக்கு. ஆனா அவரை சந்திப்பதற்கு யாரும் அனுமதிக்கப்படாமல் தடுக்கப்பட்டார்கள் ஒரு செய்திகள் கூட்டுவது. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. நான் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி அவரை போய் ரிசீவ் பண்ணி அந்த டிவியில் அவரை பார்த்து 1 மணி நேரம் பேசிட்டு தான் வந்தேன். அப்போ நீங்க கட்சி பிரமுகர்கள் சந்திப்பது பொதுமக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை குறைகளை போய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு வந்து ஆளுங்கட்சியினரால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தெரியல, எனக்கு அதை பத்தி நான் கேள்விப்படல. இன்று கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு அடையாளமாக பொதுமக்கள் மத்தியில் எடுத்து வைக்கப்படுவது கள்ளச்சாராய பிரச்சனை. நீங்க சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றிய சேர்மனாக இருக்கும்போது இதை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தி வச்சிருந்தீங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனை பெரிய அளவில் உருவெடுத்திருப்பதை எதனால் நினைக்கிறீங்க? கள்ளச்சாராய பிரச்சனை வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்தது வந்து அது வந்து துரதிருஷ்டவசம். அது காவல்துறை தான் அது முழு பொறுப்பு எடுத்துக்கணும். காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே அந்த காம்பவுண்டை ஒட்டி அந்த கள்ளச்சாராயம் வித்துக்கிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதை வந்து அவங்க தெரிஞ்சு தெரியாம விட்டாங்களா இல்லை அது வந்து பல காரணங்கள், அது வந்து அரசியல் தலையீடான்றது சொல்ல முடியாது. அதுல வந்து 69 பேர் இறந்துட்டாங்க. மிகப்பெரிய கள்ளக்குறிச்சி அவப்பெயர். எனக்கு வந்து முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் கூட வாங்க சார் கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சின்னு எனக்கு கூப்பிட்டாரு. என்னை பார்த்த உடனே கள்ளக்குறிச்சி வாங்கினாரு. அதனால அந்த பேர் மிகப்பெரிய அவப்பெயர் தான். அது வந்து காவல்துறை தான் முழு பொறுப்பு எடுத்துக்கணுமே தவிர மற்றவங்கள வந்து ஜனங்க குடிக்கிறவங்கள ஒன்றும் நம்ம கட்டுப்படுத்த முடியல. இப்போ கள்ளச்சாராயத்தை முழுசா இப்போ எங்கேயும் எனக்கு கேள்விப்படல, எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் மதுக்கடையை ஒழிக்கணுன்றதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. மதுக்கடையை முழுசா எடுத்தாகணும். தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கும் குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. அதனால அதை வந்து மதுக்கடையை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு ஏதாவது குறைஞ்ச விலை மது கொடுத்தாங்கன்னா யார் வேணாலும் கள்ளச்சாராயத்துக்கு போக மாட்டாங்க. அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். அரசாங்கம் மாற்று யோசனை வரும். திரு கே எஸ் அழகிரி அவர்கள் தலைவராக இருக்கும்பொழுது கூட மேடைகள் தூரம் பேசும்பொழுது காமராஜர் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு போகும் அப்படின்ற ஒரு வார்த்தையாவது கோஷங்களாவது ஒழிக்கும். இன்னைக்கு வந்து திரு செல்வ பிறந்தகை அவர் பொறுப்பேற்ற பிறகு அந்த மாதிரி வார்த்தைகள் கூட எங்கேயுமே வரலையே. அப்படி திமுகவோட இணைஞ்சிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அது ஒரு குறைபாடு தான் நீங்க சொல்றது. செல்வ பிறந்தகை காங்கிரஸ் ஆட்சி வரணும், காமராஜர் ஆட்சி வரணுன்றதான் எல்லாருடைய நோக்கம், எல்லாருடைய எதிர்பார்ப்பும். செல்வ பிறந்தகை அதை மாநில தலைவர்கள் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. பெரிய அளவில் விளம்பரம் பண்ணல தவிர பட் அதனால அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சமீப காலங்களில் அவர் பார்த்தீங்கன்னா தாவக்கோடு இணைந்து செயல்படுவதற்கான போக்கை உருவாக்கினாரு. ஆனால் திரும்பி ரிட்டர்ன் வாங்கிட்டாரு அப்படின்ற அரசியல் விமர்சகர்களுடைய ஒரு பார்வை இருக்கிறது. யாருக்காக பயப்படுறாரு அவரு, எதற்காக பயப்படுறாரு? கட்சி தலைமைக்கு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவரால் பேச முடியாது. காங்கிரஸ்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, கூட்டணி கட்சிகள்ல சில நடைமுறைகள் இருக்குது. அதனால கூட்டணி கட்சியில எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டியதை கருத்தை சொல்லிடுறாரு. செயல்பாடுகள் சரியா இருந்தா சரின்றாரு, சரியில்லைன்னா சரின்னு சொல்லிட்டு. அதனால எதிர்கட்சி மாதிரி நம்ம பேசிட முடியாது. நாங்க கூட்டணி கட்சி. எதிர்கட்சிகள் அவங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் குறைகளை சுட்டி காட்டலாம்ல, சுட்டி காட்டுறாரு. சிலதை சுட்டி காட்டுறாரு, சிலதை வந்து மழை கூட்டுருவார். உழவர் சந்தையை வந்து இடமாற்றம் செய்வதை எதிர்க்கிறீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். இதை வந்து எதனால அவங்களுடைய இந்த இடமாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க? அந்த இடத்துல வேற ஏதாவது வணிக பயன்பாடு? அது ஆட்சியாளர்கள் தான் முடிவு பண்ணணும். ஆட்சியாளர்கள் இங்க வந்து அவங்கள பத்தி நான் இப்ப சொல்ல விரும்பல.
உங்களுக்கு தெரியும் எம்எல்ஏக்களோட தலையீடு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டுகளாகவே கள்ளக்குறிச்சியை பாதித்த அத்தனை சம்பவங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலையீடு இருந்ததாக குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. உண்மைதான் அது. அது இருந்ததோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா பெரிய பரவலான பேச்சு வந்து சட்டமன்ற உறுப்பினரோட தலையீடு காரணமாக தான் இந்த எல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. அது இப்போ இருக்கிற அந்த உழவர் சந்தை வந்து ஹார்ட் ஆஃப் த டவுன். அது சாதாரண ஜனங்களாம் அப்படியே நடந்து போய் வாங்கிட்டு வர இடம். அதை வந்து புதிய பஸ் நிலையத்துக்கிட்ட கொண்டு போறதுன்றது சாத்தியம் இல்லை. அது நல்லாவும் இருக்காது. அதனால அது நான் அதை வந்து மாற்றக்கூடாதுன்னு தான் நாங்கள் இப்ப அமைக்கப்படக்கூடிய புதிய பேருந்து நிலையமே கடுமையான எதிர்ப்பு மத்தியில் தான் உருவாக்கப்படுகிறது. நீங்க தனிப்பட்ட முறையில் அதை விரும்புகிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? புதிய பஸ் நிலையம் கள்ளக்குறிச்சிக்கு அவசியம் தேவை. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் வந்து நல்ல இடம் தான். ஏன்னா அந்த இடத்தினுடைய இது இம்ப்ரூவ்மெண்ட் அறவே கிடையாது. இப்போது இந்த மழையில இடுப்பளவு தண்ணி நின்றுது. அது இன்னும் ஒரு 2 மீட்டர் அளவு உயரம் தூக்கினா மட்டும்தான் பஸ் ஸ்டாண்டா இருக்கும். எதிர்காலத்துல அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் நிலையம் தேவைதான். அதனால அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அவசியம் தேவை. ஆனா அது வந்து அது என்னன்னா அதுல பெரிய குறைபாடு என்னன்னா பஸ் நிலையம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க நிலத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. அதை வந்து அந்த நிலத்தை சேல் பண்றதுக்காக பஸ் நிலையம் கொண்டாடுறான்றது பரவலான பேச்சு இருக்கு. இப்பொழுது இளைஞர்களுடைய கவனம் ஃபுல்லா திரு தாவேகா தலைவருடைய விஜயின் பக்கம் திரும்பி இருக்கிறதா சொல்லப்படும்போது, காங்கிரஸில் இளைஞர்களை ஈர்த்துக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அது இப்போ வந்து ராகுல் காந்தி அதுக்கான ஒரு திட்டம் வகுத்துட்டு இருக்கிறாரு. புதிய ஒரு இளைஞர்களை அதுதான் இந்த மாவட்ட தலைவர்களை பூரா இளைஞர்களா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து வட மாநிலங்கள்ல வந்து நடிகர்கள், ஹிந்தி நடிகர்கள் வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்காங்க. ஏன் தமிழகத்துல வந்து ஒரு பிரபலமான கதாநாயகர்களை வந்து காங்கிரஸில் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சி இருக்கு? கடந்த காலத்துல சிவாஜி கணேசன் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. அவரையே காங்கிரஸ் கட்சி இங்க தமிழக தலைவர் இருந்தவங்க அவரை வந்து எப்பயாவது கட்சி விட்டு வெளியே அனுப்ப முயற்சி பண்ணாங்க. அவரா ஒதுங்கிட்டாரு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி நடிகர்கள் வந்து தன்னுடைய செல்வாக்கு போயிடுன்றதுனால சில தலைவர்கள் அந்த மாதிரி தனிப்பட்ட உள்ள செல்வாக்கு போறத கட்சியுடைய வளர்ச்சியை பெருசா நினைக்கிறேன். அதை இப்ப நான் சொல்லக்கூடாது. சில உள்கட்சி. மிக நன்றி சார். பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு தெளிவான, அருமையான, அற்புதமான பதிலை வழங்கியிருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய நேர்காணலை விரும்புகிறோம். ஏன்னா பல்வேறு அரசியல் சூழல்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் பொதுமக்களின் மத்தியில் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கியதற்காக மிக்க நன்றி சார். ஜெயகந்த்.